வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் கோவை சேனல்ல அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புரியுது. 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லா பார்த்துட்டு செகண்ட் வால்யூம்ல 7, 8, 9ஆம் பாடங்கள் பார்த்துட்டு இப்போ நம்ம 6ஆம் பாடம் பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்க, வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, யங் இரட்டை பிளவு ஆய்வு. இந்த யங் இரட்டை பிளவு ஆய்வு அதை வந்து தாமஸ் யங் அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சாரு, கண்டுபிடிச்சு சொன்னாரு. இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் இயற்பியல் அறிஞர். இவர் தான் இந்த இரட்டை பிளவு ஆய்வை நமக்கு கொடுத்தார். இந்த யங் இரட்டை பிளவு ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எஸ்ங்கிறது ஒளி மூலம். எஸ்ங்கிறது என்னன்னாப்பா, ஒளி மூலம். அதே மாதிரி ஒரு ஒளிபுகா திரையில 2 துளைகள் இடுறோம். ஒரு ஒளிபுகா திரையில 2 துளைகள் இடுறோம். அந்த துளைகளோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா S1 S2 அப்படிங்கிற 2 துளைகள் வந்து நம்ம என்ன இடுறோம். ஓகேங்களா? இங்கனக்குள்ள ஒரு துளை இருக்கு, இங்கனக்குள்ள ஒரு துளை இருக்கு. துளைக்கு பேர் தான் S1 S2. இது வந்து பாத்தீங்கன்னா ஒளி மூலத்திலிருந்து சம தொலைவில் என்ன செய்து இருக்கு. அதாவது எஸ்ல இருந்து S1 இருக்கக்கூடிய தூரமும் எஸ்ல இருந்து S2 இருக்கக்கூடிய தூரமும் சமம். அதாவது SS1 ஈக்குவல் டு SS2 அந்த மாதிரி சம தொலைவில் என்ன செய்து இருக்குது. இப்போ இங்க இருந்து ஒரு திரை ஒன்று இருக்கு. திரையில தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா S1 S2ல இருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து அலைகள் வந்து ஒளி அலைகள் வந்து படும். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த S1 S2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா ஓரியல் மூலங்களாக செயல்படும். அதாவது ஒளி மூலத்திலிருந்து ஒளியை வாங்கி தன் வழியை அனுப்புறது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓரியல் மூலம் சொல்லுவோம். S1 S2 அப்படிங்கிறது ஓரியல் மூலங்களாக செயல்படும். அதனுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா S1 S2 இந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 0.03 மில்லிமீட்டராக இருக்கும். இந்த துளையினுடைய அகலம்பா 0.03 மில்லிமீட்டராக இருக்கும். S1 மற்றும் S2 இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா 0.3 மில்லிமீட்டராக இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையிலான தொலைவு தான் 0.3 மில்லிமீட்டர். இப்போ ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளி அலைகள் வந்து S1 S2 ஒளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கட்டத்தில் என்ன செய்யும், விழுகும். அப்படி விழுந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறுக்கீட்டு விளைவை அங்கே என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஒத்த கட்டத்தில் விழுந்து திரையில வந்து ஒரு குறுக்கீட்டு விளைவு என்ன செய்யும், ஏற்படுத்தும். இந்த 2 ஒளி மூலங்களும் S1 S2 அப்படிங்கிற 2 மூலங்களும் ஓரியல் மூலங்களாக நமக்கு என்னது செயல்படும். ஓகேங்களா? அப்ப ஒரு குறுக்கீட்டு விளைவை நமக்கு ஏற்படுத்தி திரையில போய் என்ன செய்யும், விழுகும். திரையில விழக்கூடிய அந்த S1 S2 திரையில விழக்கூடிய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிங்கிற இடத்துல தான் நமக்கு என்னது திரையில விழுகும். வந்து பாத்தீங்கன்னாப்பா இந்த S1 S2 அந்த இரட்டை பிளவுகள் சொல்றோம் இல்லையா, S1 S2 இதுல இருந்து வரக்கூடிய அலைமுகப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுக்கு வலது பக்கமா இருக்கக்கூடிய திரையில வந்து என்ன செய்யும், விழுகும். இப்ப திரைக்கு நீங்க பேர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா XY அப்படிங்கிற திரையில வந்து என்ன செய்யும், விழுகும். இப்ப இங்க விழக்கூடிய இந்த ஒளி அலைமுகப்புகள் திரையில வந்து விழும் பொழுது அங்க வந்து பாத்தீங்கன்னா சம அகலம் கொண்ட பொலிவு மற்றும் கரும்பட்டைகள் என்ன செய்யும், திரையில் வந்து ஏற்படுத்தப்படும். சம அகலம் கொண்ட பொலிவு மற்றும் கரும்பட்டைகள், அதாவது எல்லாமே ஒரே அகலத்துல அந்த பட்டைகள் ஃபுல்லா இருக்கும். பொலிவு பட்டையும் ஒரே அகலத்துல இருக்கும், கரும்பட்டையும் ஒரே அகலத்துல இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்றோம், சம அகலம் கொண்ட பொலிவு மற்றும் கரும்பட்டைகள் திரையில என்ன செய்யும், தோன்றும். ஓகேங்களா? இப்ப இந்த பட்டைகளுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொலிவு மற்றும் கரும்பட்டைகளுக்கு பேரு குறுக்கீட்டு பட்டைகள் அல்லது குறுக்கீட்டு வரிகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இது குறுக்கீட்டு விளைவால் தான் என்ன செய்யப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது. அதனால அது பேர் என்னது, குறுக்கீட்டு பட்டைகள் அல்லது குறுக்கீட்டு வரிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப S1 S2 இருந்து வரக்கூடிய ஒளி அலைகள் வந்து திரை ஓங்கிற புள்ளியில நமக்கு விழுகும் பொழுது இது S1 S2 இருந்து அது சம தொலைவை கடந்து வந்திருக்கிறதுனால அது வந்து என்னது ஒரே கட்டத்துல வந்து ஓங்கிற புள்ளியில வந்து என்ன செய்யும், அந்த அலைமுகப்புகள் வந்து விழும். ஒளி அலைகள் வந்து விழும். அப்படி ஓங்கிற புள்ளியில விழுகும் பொழுது அது வந்து பாத்தீங்கன்னா குறுக்கீட்டு விளைவு ஏற்படுத்தி அந்த இடத்துல ஒரு பொலிவு பட்டையை முதல்ல என்ன செய்யும், உருவாக்கும். அப்ப அந்த பொலிவு பட்டைக்கு பேர் என்ன அப்படின்னா மைய பொலிவு பட்டை.
ஓகேங்களா. இது வந்து குறுக்கீட்டு விளைவினால் ஏற்படுத்தப்பட்ட பட்டை. இது மைய புள்ளிப்பட்டை. ஏன்னா வந்து புள்ளிப்பட்டைக்கு சென்டர் அது என்ன செய்ய இருக்கும், அதுக்கு பிறகு புள்ளிப்பட்டை கரும்பட்டைன்னு இருக்கும். அது சென்டர் பட்டையா இருக்கிறனால அது பேர் என்னன்னு சொல்றோம், அந்த புள்ளிப்பட்டையை மைய பொழிவு பட்டை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா. இந்த புள்ளிப்பட்டை கரும்பட்டைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறுக்கீட்டு விளைவினால் ஏற்படுத்தப்பட்டவை. அடுத்து நம்ம யங் இரட்டை பிளவுல இருந்து நம்ம பாதை வேறுபாட்டிற்கான சமன்பாடு வந்து இப்போ நம்ம என்ன செய்யறோம், அடுத்த கொஸ்டின்ல நம்ம முன்னாடி வந்து யங் இரட்டை பிளவுனா என்ன அப்படிங்கிறத பத்தி சொன்னோம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். இப்போ அதுல இருந்து நம்ம பாதை வேறுபாட்டிற்கான சமன்பாடு வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது நம்ம எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்குப்பா. பாருங்கப்பா, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா S1 S2 அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னது, ஒளிமூலத்திலிருந்து ஒளியை வாங்கி அனுப்பக்கூடியது. அதனால அது வந்து இங்க வந்து ஒரு ஓரியல் மூலங்களாக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த S1 S2 அப்படிங்கிற சம அகலம் கொண்ட இந்த இரட்டை பிளவுகளுக்கு இடையிலான தூரம் அப்படிங்கிறது அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா d தொலைவில் அது என்ன செய்யுது இருக்கு. S1 S2 இடையிலான தூரம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா d. இப்ப S1 S2 மையப்புள்ளி என்ன, அதாவது இரட்டை பிளவினுடைய மையப்புள்ளி வந்து C குறிச்சுக்கோங்க. இப்ப இந்த இரட்டை பிளவு இருக்கக்கூடிய இந்த ஒளிபுகா திரையிலிருந்து D தொலைவில் இருக்கக்கூடியதுதான் நமக்கான திரை. ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தோம், அது பேர் கூட சொல்லியிருந்தோம், XY அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வந்து திரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இரட்டை பிளவிலிருந்து D தொலைவில் இருக்கக்கூடியதான் நமக்கு என்னது திரை. இப்போ இந்த திரையில வந்து பாத்தீங்கன்னா O அப்படிங்கிற புள்ளி வந்து S1 S2 இருந்து சம தொலைவில் அது என்ன செய்யும் இருக்கும். ஓங்கிற புள்ளி S1 S2 இருந்து சம தொலைவில் என்ன செய்யும் இருக்கும். ஓவிலிருந்து Y தொலைவில் திரையில இருக்கக்கூடிய புள்ளி தான் P. ஓகேங்களா. ஓல இருந்து Y தொலைவில் திரையில இருக்கக்கூடிய புள்ளி தான் P. அப்ப இப்ப இதுதான் இதனுடைய என்னது நமக்கு அமைப்பு அப்படிங்கிறது. இப்ப நம்ம இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். S1 S2 இரட்டை பிளவு, அந்த இரட்டை பிளவுகளுக்கு இடையே உள்ள தொலை வந்து d சுமால் t. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரட்டை பிளவினுடைய மையம் வந்து என்னன்னா C. இரட்டை பிளவு இருக்கக்கூடிய ஒளிபுகா திரையிலிருந்து d தொலைவில் இருக்கக்கூடிய மற்றொரு திரை வந்து நமக்கு இங்க இருக்கக்கூடிய திரை. இந்த திரையினுடைய மையப்புள்ளி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா O. S1 S2 இருந்து வரக்கூடிய ஒளி அலைகள் சம தொலைவில் S1 S2 இருந்து O இருக்கிறதுனால வரக்கூடிய ஒளி அலைகள் O வந்து என்ன செய்யப்படும். S1 S2 இடையிலான S1 to Oவும் S2 இருந்து O வரை இருக்கக்கூடிய தொலைவு வந்து சமம். ஓல இருந்து Y தொலைவில் இருக்கக்கூடிய புள்ளி வந்து என்னது P. அந்த புள்ளி Pல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது பாதை வேறுபாட்டிற்கான சமன்பாடு. அந்த புள்ளி Pல வரக்கூடிய ஒளி அலைகளை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம். சரிப்பா. இப்ப இங்க S1 S2 இருந்து அந்த ஓரியல் மூலத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி அலைகள் இருக்கு இல்லையா, அந்த ஒளி அலைகள் வந்து பாத்தீங்கன்னா லேம்டா அலைநீளம் கொண்ட அலைகளாக இருக்கும். அந்த ஒளி அலைகள் வந்து லேம்டா அலைநீளம் கொண்ட அலைகளாக என்ன செய்யும் இருக்கும். இப்ப இந்த ஓங்கிற புள்ளி வந்து S1 S2 சம தூரத்தில் இருக்கனால பாதை வேறுபாட்டை பொறுத்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒத்த கட்டத்திலோ அல்லது வேறுபட்ட கட்டத்திலோ என்ன செய்யும், அதன் மீது படக்கூடிய ஒளி அலைகள் இருக்கும். அடுத்து இங்க S1 S2 இருந்து வரக்கூடிய ஒளி அலைகள் வந்து பாத்தீங்கன்னா P என்ற புள்ளியில போய் படும். அப்படி படும் பொழுது அதனுடைய பாதை வேறுபாட்டை பொறுத்து அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், அதை நம்ம அடுத்து என்ன செய்வோம் சொல்லுவோம். வந்து பாத்தீங்கன்னாப்பா S1 மற்றும் S2 இருந்து புள்ளி P ஐ அடையும் ஒளி அலைகளுக்கான பாதை வேறுபாடை வந்து நம்ம டெல்டா அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப அந்த பாதை வேறுபாடு டெல்டா ஈக்குவல் டு நம்ம எப்படி சொல்லணும்னா S2P மைனஸ் S1P. இதான் வந்து இந்த S2P இருந்து S1P கழிச்சிருங்க, அதுதான் நமக்கு என்னது பாதை வேறுபாடு. அப்ப பாதை வேறுபாடு டெல்டா ஈக்குவல் டு S2P மைனஸ் S1P. இது என்னதுன்னா S1 S2 இருந்து புள்ளி திரையில் இருக்கக்கூடிய புள்ளி P ஐ அடையக்கூடிய ஒளி அலைகளுக்கான பாதை வேறுபாட்டிற்கான சமன்பாடு டெல்டா ஈக்குவல் டு S2P மைனஸ் S1P. இப்போ நம்ம என்ன பண்றோம், S1 இருந்து S2Pக்கு ஒரு செங்குத்து கோடு என்ன செய்யறோம் வரைகிறோம். அது என்னன்னா S1M. ஓகேங்களா. இப்போ இதை வரைகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அமைப்பு கிடைக்குது. S1 இருந்து ஒரு கோடு வரைஞ்சிருக்கோமா, அது வந்து அந்த புள்ளி பேர் என்னன்னா M. இது வந்து S2Pக்கு செங்குத்தா S1 இருந்து நம்ம ஒரு வரைஞ்சக்கூடிய கோடு S1M, அது செங்குத்து கோடு. அப்படி வரைகிறதுனால இந்த S1P அப்படிங்கிற தொலைவும் இந்த MP தொலைவும் சமமா இருக்கு. அதாவது S1P ஈக்குவல் டு MP. அப்ப நீங்க எப்படி சொல்லலாம், பாதை வேறுபாடு டெல்டா ஈக்குவல் டு S2P மைனஸ் S1P இருக்கா. S1P பாரு நீங்க என்ன சொல்லிக்கலாம் MP அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த அமைப்பை நம்ம போட்ட பின்னாடி இந்த தொலைவு S1P தொலைவும் MP தொலைவும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். அதனால S1Pக்கு பதிலா என்ன போட்டுக்கங்க MP அப்படின்னு போட்டுக்கங்க.
அப்போ டெல்டா ஈக்குவல் டு S2P மைனஸ் MP. இதில் அடுத்து நம்ம இந்த அமைப்பு பண்ணதுனால OCP இங்கே இருப்பாருங்க, OCP இதோட கோணம் வந்து நமக்கு என்னன்னா தீட்டா. அதே மாதிரி S2 S1M இதோட கோணமும் நமக்கு என்னது தீட்டா தான். இது வந்து இரண்டு கோணங்களும் நமக்கு சமம். அதனால் இந்த கோண மதிப்பு வந்து நமக்கு என்னது தீட்டா அப்படிங்கிறது. இது ரெண்டுக்கு இடையிலான கோணம் வந்து தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது OCPயும் தீட்டா தான், S2 S1Mமும் நமக்கு என்னது தீட்டா தான். வடிவியல் விதிகளின்படி நம்ம என்ன பண்ணுறோம், OCP முக்கோணத்திலிருந்து நம்ம என்னது ஒரு கோணம் எடுக்கிறோம். அதே மாதிரி S2 S1M அப்படிங்கிற செங்கோண முக்கோணத்திலிருந்து ஃபஸ்ட்டு செங்கோண முக்கோணம் S2 S1M ML. செங்கோண முக்கோணம் S2 S1Mல ஃபர்ஸ்ட் sin தீட்டா சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த முக்கோணம் மட்டும் பாத்துங்கப்பா. இல்ல sin தீட்டா சொல்லுங்க. sin தீட்டானா என்னது, எதிர்பக்கம் பை கர்ணம் தானே. இப்ப தீட்டாக்கு எதுக்கு இருக்க பக்கம் என்னது S2M பை கர்ணம்ங்கிறது நமக்கு என்னது S1 S2 அது S2 S1. S2Mங்கிற வேல்யூ தெரியாது, S1 S2 நமக்கு T ன்னு தெரியும். S1 S2 ஓட கேப்பான தொலைவு வந்து என்னப்பா T. அப்ப sin தீட்டா ஈக்குவல் டு S2M பை என்னது T. நீங்க போட்டீங்கன்னா S2M ஈக்குவல் டு T sin தீட்டா. சரி, இப்போ அதாவது S2M ஈக்குவல் டு T sin தீட்டா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். S2M அப்படிங்கிறது நமக்கு எங்க வரும் அப்படிங்கிறீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பாதை வேறுபாடு சொல்லும் போது டெல்டா ஈக்குவல் டு S2P மைனஸ் MP அப்படின்னு சொல்லியிருக்கோம். படத்தில் பாருங்க, அதாவது S2Pலேருந்து MP நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது S2M தான் கிடைக்கும். அதாவது S2Pலேருந்து நம்ம MPயை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு S2M கிடைக்கும். அப்போ S2P மைனஸ் MPங்கும் பொழுது அது நமக்கு என்ன இருப்பா S2M. அப்போ பாதை வேறுபாடு டெல்டா ஈக்குவல் டு S2M. இந்த S2M அப்படிங்கிறது நமக்கு என்னது D sin தீட்டா. இது வரைக்கும் நம்ம பாதை வேறுபாடு டெல்டா ஈக்குவல் டு T sin தீட்டா அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு பிறகு பாதை வேறுபாடு டெல்டா ஈக்குவல் டு D sin தீட்டாப்பா. இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தீட்டா வந்து சிறியது அப்படின்னா தீட்டாவினுடைய மதிப்பு சிறிய மதிப்பு அப்படின்னு sin தீட்டா தோராயமாக tan தீட்டா இது எல்லாமே வந்து நமக்கு தீட்டாவாக இருக்கும். ஓகேவா? நான் sin 0 tan 0 சின்ன மதிப்புனா என்னது 0 தான். sin 0 tan 0 நமக்கு என்னது ஒரே மதிப்பு தான். ஈக்குவல் டு அந்த கோண மதிப்பு அப்படிங்கிறது தீட்டா. அப்போ நம்ம sin தீட்டா tan தீட்டாவை நம்ம தீட்டான்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து தீட்டா மிகச்சிறிய மதிப்பாக இருக்கிறதுனால. அப்போ பாதை வேறுபாடு டெல்டா ஈக்குவல் டு T தீட்டா. sin தீட்டா போல் நம்ம என்னன்னு போட்டுக்கலாம், sin தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்னன்னு போட்டுக்கலாம் தீட்டான்னு போட்டுக்கலாம். சரிப்பா. இப்போ அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு tan தீட்டான்னு போட்டுட்டு அப்புறமா கூட தீட்டான்னு என்ன செஞ்சுக்கலாம், அந்த வெளியே வன்மை போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் tan தீட்டான்னு கூட போட்டுக்கலாம். sin தீட்டாவுக்கு பதிலாக tan தீட்டா. டெல்டா ஈக்குவல் டு T tan தீட்டா. இப்போ tan தீட்டாவோட மதிப்பை கண்டுபிடிங்க. முக்கோணம் OCP எடுத்துக்கங்க. செங்கோண முக்கோணம் OCPயில் tan தீட்டா முதல் சொல்லுங்க. tan தீட்டாங்கிறது என்னது, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகேங்களா? அப்போ தீட்டாவுக்கு எதிர்பக்கம் வந்து நமக்கு என்னது Y, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது T. சரியா? தீட்டாவுக்கு எதிர்பக்கம் Y, அடுத்துள்ள பக்கம் நமக்கு என்னதுப்பா T, Y பை T. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு Y பை T. அப்போ tan தீட்டா நமக்கு வந்து sin தீட்டாவை tan தீட்டாவை தீட்டான்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் டெல்டா ஈக்குவல் டு T தீட்டா அப்படின்னு சொல்லலாம். அப்போ tan தீட்டாவை தீட்டான்னு சொல்லலாம் Y பை T. அப்போ பாதை வேறுபாடு டெல்டா ஈக்குவல் டு T தீட்டா போல என்ன போட்டுருங்க Y பை T. அப்போ பாதை வேறுபாடு டெல்டா ஈக்குவல் டு TY பை T. இந்த பாதை வேறுபாடு புள்ளி Pயில் தோன்றக்கூடிய ஒளியலைகளால் புள்ளி Pயில் தோன்றக்கூடிய பாதை வேறுபாடு அப்படிங்கிறது அதனுடைய பாதை வேறுபாட்டினுடைய நிபந்தனையை பொறுத்து அது வந்து பொலிவு பட்டையாகவோ அல்லது கரும்பட்டையாகவோ இருக்கும். இப்போ நம்ம பாதை வேறுபாட்டுக்கான சமன்பாடு இப்போ நம்ம என்ன செஞ்சிருந்தோம் சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து பொலிவு பட்டைக்கான நிபந்தனை, கரும்பட்டைக்கான நிபந்தனை இதெல்லாம் சொல்லிட்டு பட்டை அகலத்திற்கான கோவையை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் என்ன செய்வோம் சொல்லுவோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.